இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இன்னும் 10 ஆண்டுகளில் காணடிக்கப்படும் கட்சியாக PKR மண்மூடப்படலாம், எச்சரிக்கிறார் நூருல் ஈசா. தற்போது PKR கட்சியில் நிலவி வரும் உட்பூசல்களினால் அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் ரெஃபர்மாசி என்ற முழக்கத்துடன் தொடங்கப்பட்டுள்ள அக்கட்சி காணடிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மண்மூடி போகலாம் என்று கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நூருல் ஈசா அன்வார் எச்சரித்துள்ளார். ஒருவருக்கொருவர் குடிமிப்பிடி சண்டையை நிறுத்திவிட்டு PKR கட்சி வளர்வதற்கும் அடுத்த 16வது பொது தேர்தலை சந்திப்பதற்கும் தேவையான முன்னேற்பாடுகளை செய்தால் மட்டுமே இக்கட்சி தொடர்ந்து வாழ முடியும் என்று நூருல் ஈசா குறிப்பிட்டார். அடுத்த 24 மாதங்களில் நாம் ஒரு புதிய உத்வேகத்துடன் கட்சியின் பலத்தை ஒன்று திரட்ட வேண்டும். இவ்வாரம் இறுதியில் நடைபெறவிருக்கும் PKR கட்சியின் தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் கட்சி தொடர்ந்து மேல் எழும்பி அடுத்த பொது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான பிரச்சாரங்கள் முடுக்கிவிடப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒற்றுமை மிக்க கட்சி மட்டுமே சாகா வரம் பெறும். வரக்கூடிய சவால்களை சமாளிக்க இயலும். இல்லையேல் அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளில் PKR மறைந்து மண்மூடி போகலாம் என்று நூருல் ஈசா எச்சரிக்கை விடுத்தார். இவ்வாரத்தில் நடைபெறும் PKR கட்சியின் தேர்தலில் துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்வதற்கு மீண்டும் போட்டியிடும் ரஃபீசி ரம்லியின் தேர்தல் பிரச்சார நடைமுறையை பேராளர்கள் நிராகரிக்கக்கூடும் என்று பயான் பாரு நாடாளுமன்ற உறுப்பினர் சிம் ஜீன் தெரிவித்துள்ளார். தீவிர அரசியல் போக்குடைய ரஃபீசி ரம்லியின் தேர்தல் பிரச்சாரம் அறவே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் பிரச்சாரம் என்ற போர்வையில் ரஃபீசி ரம்லி கையாளும் அணுகுமுறை மக்கள் மத்தியில் PKR கட்சிக்கு தவறான தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். காட்பந்து அரசியல் உட்பட எந்தவொரு துறையிலும் தனது செல்வாக்கு ஒருபோதும் மங்கிவிடாது என்று ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ஆனால் தாம் சார்ந்துள்ள துறைகள் தொடர்ந்து வளர்வதற்கான சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு பகுதியாக அவை விளங்கும் என்று துங்கு இஸ்மாயில் வலியுறுத்தினார். கலை நிகழ்ச்சி சம்பவம், ரமலான் பசார் மற்றும் தேசிய காட்பந்து வீரர் ஃபைசால் ஹலீம் சம்பந்தப்பட்ட விவகாரம் உள்ளிட்ட தற்போதைய பல்வேறு பிரச்சினைகளுடன் தன்னை அடிக்கடி தொடர்பு படுத்தும் குற்றச்சாட்டுகள் மற்றும் ஊகங்களை துங்கு இஸ்மாயில் நிராகரித்தார். ஜொஹூரில் உள்ள ரமலான் பசார் தனக்கு சொந்தமானது என்ற கூற்று குறித்தும் துங்கு இஸ்மாயில் பேசினார். என் முகம் ரமலான் பசாரில் ஆதாயம் ஈட்ட விரும்பும் ஒருவரைப் போல இருக்கிறதா என்று துங்கு இஸ்மாயில் கிண்டலாக கேள்வி எழுப்பினார். உள்ளூர் பங்க் இசை நிகழ்ச்சியில் நடந்த சண்டையுடன் தன்னை தொடர்பு படுத்தும் முயற்சிகளையும் ஜொஹூர் இளவரசர் கடுமையாக சாடினார். இந்த குற்றச்சாட்டுகள் அபத்தமானவை என்று அவர் விவரித்தார். தனது முகம் பங்க் இசை நிகழ்ச்சியில் தலையை ஆட்டிக்கொண்டே நேரத்தை செலவிடும் ஒருவரைப் போல இருக்கிறதா என்றும் அவர் வினவினார். பினாங்கு மாநிலத்தில் இஸ்லாம் அல்லாத 6 வழிபாட்டு தலங்களின் நிர்மாணிப்புக்கு எதிராக ஊராட்சி மன்றத்தின் அமலாக்க நடவடிக்கைகள் பாய்ந்துள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் லிம் சியூ கிம் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட கொட்டகை வடிவிலான அந்த சிறு வழிபாட்டு தலங்கள் அரசாங்கத்திற்கு சொந்தமான ரிசாப் நிலத்தில் கட்டப்பட்டவையாகும். இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் நிர்மாணிப்பானது பினாங்கு மாநில சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப அமைந்து இருப்பதை உறுதி செய்வதற்கு அமலாக்க தரப்பினர் இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டியிருந்தது என்று அவர் விளக்கினார். சபராங் பிராய் உத்தாராவில் 1, சபராங் பிராய் தங்காவில் 2, சபராங் பிராய் சலாத்தானில் 2, திமூர் லாவுட் மாவட்டத்தில் 1 இந்த வழிபாட்டு தலங்கள் அமைந்திருந்ததாக பினாங்கு மாநில சட்டமன்ற கூட்டத்தில் மாநில சமூக நல மேம்பாடு இஸ்லாம் அல்லாதவர்களின் விவகார பிரிவு பொறுப்பாளரான லிம் சியூ கிம் தெரிவித்தார். கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் ஆசியான் மாநாட்டை முன்னிட்டு தங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு போக்குவரத்து போலீசார் நினைவுறுத்தியுள்ளனர்.
வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கி வரும் மே 28ஆம் தேதி வரை கோலாலம்பூர் மாநகரில் பல சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்படவிருக்கின்றன. இக்காலகட்டத்தில் கோலாலம்பூருக்குள் பயணம் செய்ய அவசியமுள்ள பொதுமக்கள் தங்கள் பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளுமாறு புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் சாலை போக்குவரத்து இயக்குநர் டத்தோசரி முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி கேட்டுக் கொண்டுள்ளார். அடையாள கார்டு விண்ணப்பம் தொடர்பான விசாரணை தேசிய பதிவு இலாக்காவான JPN அலுவலகத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கவனிப்பாரற்ற நிலையில் கிடப்பில் இருந்து வருவது அமலாக்கத்துறை நேர்மை ஆணையமான EAIC கண்டுபிடித்துள்ளது. ஒரு விண்ணப்பம் தொடர்பான விசாரணை 10 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வாறு கவனிப்பாரற்ற நிலையில் கிடப்பில் உள்ளது என்று அந்த ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தேசிய பதிவு இலாக்காவின் புலன் விசாரணை அதிகாரிகளின் பலவீனத்தை காட்டுகிறது. இது குறித்து 2009ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை நேர்மை ஆணையத்தின் சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்படும் என்று அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கலால் வரி செலுத்தப்படாத மதுபான வகைகளை கடத்துவதற்கு பள்ளி வேன் பயன்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கில்லான் தமான் ஸ்ரீ காடோங்கில் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டது மூலம் இந்த விவகாரம் அம்பலமானதாக கொலக்கில்லான் கடல்சார் அமலாக்கத்துறையினர் தெரிவித்தனர். அந்த ஆடவர் நேற்று மதியம் 12 மணி அளவில் கைது செய்யப்பட்டது மூலம் 47,553 ரிங்கெட் பெறுமானமுள்ள கலால் வரி செலுத்தப்படாத மதுபான வகைகள் பள்ளி வேனிலிருந்து மீட்கப்பட்டதாக அந்த துறையின் விலாயா சத்து பிரிவின் கமாண்டர் ருஸ்லீச்சி அரி தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டது மூலம் ஒரு பள்ளி வேன் மற்றும் சிறு ரக லாரி ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.